அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த காங்கிரஸ் எம்எல்ஏ உச்சகட்ட அதிர்ச்சியில் விஜய். என்ன நடந்தது? அதாவது தற்போது நடந்து வரும் அரசியல் சூழ்நிலைகள் பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதம் உள்ளது. அதிமுக தற்போது இருந்த இடம் தெரியாமலேயே போய்விட்டது. பலரும் திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் இணைந்த வண்ணம் உள்ள நிலையில் தற்போது எடப்பாடி ஒரு பக்கம் கட்சியை காப்பாற்ற போராடி கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் திமுக தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகித்த காங்கிரஸ் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் தாவியது. அதன் பிறகு தாவேகா தலைவர் விஜய் தலைமையில் ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்த காங்கிரஸ் அவர்களது அமைச்சரவையில் 2 அமைச்சர் பதவிகளை பெற்றுள்ளது. இது திமுகவினரிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்திய நிலையில் திமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் காங்கிரஸ் முதுகில் குத்திவிட்டது என குற்றம் சாட்டினர். இதற்கு எதிர்வினையாக காங்கிரஸ் தரப்பிலும் திமுகவை விமர்சிக்கும் போக்கு தற்போது தொடர்ந்து வருகிறது. இதன் காரணமாக பல இடங்களில் திமுக மற்றும் காங்கிரஸ் தொண்டர்கள் நிர்வாகிகளிடையே மோதல்கள், கைகலப்பு மற்றும் காரசார வாக்குவாதங்கள் அரங்கேறி வருகின்றன. இந்த சூழலில்தான் கோவை மாநகராட்சியில் திமுக காங்கிரஸ் கவுன்சிலர்களிடையே கைகலப்பு ஏற்பட்டது. 100 வார்டுகள் கொண்ட கோவை மாநகராட்சியில் அப்போதைய உள்ளாட்சி தேர்தலில் 97 வார்டுகளை திமுக தலைமையிலான கூட்டணி கைப்பற்றியது. எஞ்சிய 3 வார்டுகளை மட்டுமே அதிமுக கைப்பற்றியிருந்தது. ஆனால் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கூட்டணி நிலைமை மாறியது. இந்த நிலையில் ஜூன் 17ஆம் தேதி கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் நகர்மன்ற கூட்டம் கூடியது. மன்ற அரங்கில் முதலமைச்சர் விஜயின் புகைப்படம் இடம்பெற்றிருந்த நிலையில் திமுக கவுன்சிலர்கள் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகைப்படத்தையும் அலுவலகத்தில் மாட்ட வேண்டுமென கோரிக்கை வைத்தனர். இதை வலியுறுத்திய அவர்கள் ஸ்டாலினின் புகைப்படத்தை உயர்த்தி காட்டினர். அப்பொழுது அங்கு வந்த காங்கிரஸ் கவுன்சிலர்கள் முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் புகைப்படத்தையும் சட்டமன்றத்தில் மாட்ட வேண்டுமென கோரிக்கை வைத்தனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியதாக கூறப்படுகிறது. பேப்பர்களை கிழித்து எதிர்ப்பை தெரிவித்த நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் இரு தரப்பினர்களையும் சமாதானப்படுத்த முயன்றனர். காங்கிரஸ் கவுன்சிலர் காயத்ரி உள்ளிட்டோர் காமராஜர் புகைப்படத்தை மாட்ட ஜிஓ உள்ளது என வலியுறுத்தினர். ஆனால் மேயர் தரப்பில் ஒரே ஒரு முன்னாள் முதலமைச்சரின் புகைப்படம் மட்டுமே மாட்ட வேண்டுமென ஜிஓ உள்ளது, அதனால் ஸ்டாலினின் புகைப்படத்தை மட்டுமே மாட்டுகிறோம் என திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த காங்கிரஸ் கவுன்சிலர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக காங்கிரஸ் இடையேயான உறவு முறிவு தமிழக அரசியலில் பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. மேலும் உள்ளாட்சி தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மாநகராட்சிகளில் ஏற்படும் இந்த மோதல்கள் தீவிரத்தன்மையை அடைந்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த நிலையில் தற்போது காங்கிரசின் 2 எம்எல்ஏக்களுக்கு தாவேகாவில் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. ஒருவர் ராஜேஷ் என்ற காங்கிரஸ் எம்எல்ஏவுக்கு தற்போது சுற்றுலாத்துறை அமைச்சராகவும், மேலும் பி. விஸ்வநாதன் என்ற காங்கிரஸ் எம்எல்ஏவிற்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ற பொறுப்பும் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் காங்கிரஸ் எம்எல்ஏவான பி. விஸ்வநாதன் தற்போது தாவேகாவில் எந்த ஒரு முன்னுரிமையும் மரியாதையும் வழங்கப்படவில்லை என்றும், திமுகவில் கூட்டணி வைத்தபோது கூட தங்களுக்கு எவ்வளவு பெரிய மரியாதை இருந்தது, ஆனால் அதில் காவாசி கூட இந்த தாவேகாவில் எங்களுக்கு கொடுக்கவில்லை என்று பெரும் அதிருப்தியில் இருந்து வருவதாகவும் கூறுகின்றனர். இந்த நிலையில் தற்போது அந்த காங்கிரஸ் எம்எல்ஏவான விஸ்வநாதன் தற்போது தன்னுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிடப் போவதாகவும் தன்னுடைய ஆதரவாளர்களிடம் புலம்பி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் தாவேகாவில் தற்போது காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் மரியாதையே இல்லை என்றும், அவர்களுக்கு எந்த ஒரு முன்னுரிமையும் வழங்கப்படவில்லை என்றும் ஏற்கனவே காங்கிரசிற்குள்ளேயே ஒரு சில தகவல்கள் கசித்து வந்த நிலையில் தற்போது இவரின் முடிவு மேலும் அதனை உறுதிப்படுத்த
ஏற்படுத்தி உள்ளது. இந்த நிலையில் விஸ்வநாதன் தற்போது தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைய போகிறாரா என்ற ஒரு கேள்வியும் வந்துள்ளது. அது தொடர்பாக தற்போது திமுக தலைமையிடமும் மேலும் முக்கிய நிர்வாகிகளிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே திமுக காங்கிரஸ் இடையேயான இந்த கூட்டணி முறிவு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வந்த நிலையில் தற்போது இவரின் இந்த செயல்பாடு காங்கிரஸ் கட்சியினரிடையே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இன்னொரு புறம் தாவேகாவிலும் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது. இந்த சம்பவம் தற்போது தாவேகாவிற்கும் காங்கிரசுக்கும் இடையேயான கூட்டணியில் விரிசல் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்பிருக்கிறது என்று தற்போது அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். ஏற்கனவே அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்த செங்கோட்டையன் அவர்களுக்கு அங்கு மரியாதை இல்லை என்றும் அவருடன் இணைந்த அவரின் ஆதரவாளர்களுக்கு எந்த ஒரு பதவியும் வழங்கப்படவில்லை என்றும் ஏற்கனவே புலம்பி வந்த நிலையில் தற்போது அடுத்தடுத்து நேரும் இந்த சம்பவங்கள் அதனை உறுதிப்படுத்தும் விதமாகவே அமைகிறது. ஏற்கனவே செங்கோட்டையன் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கும் தனக்கும் மரியாதை இல்லை என்று கூறினார். அதுபோக அமைச்சரவை பட்டியலில் அவருக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அமைச்சர் பதவி மாற்றப்பட்டு பெண்ணுக்கு தள்ளப்பட்டது மேலும் அவருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது. இந்த நிலையில் தற்போது காங்கிரஸ் எம்எல்ஏவின் இந்த முடிவு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இது போதாக்குறையாக அதிமுகவிலிருந்து விஜயபாஸ்கர் தாவேகாவில் இணையலாமா அல்லது திமுகவில் இணையலாமா என்று ஒரு கேள்வி எழுந்த நிலையில் அவர் தாவேகாவில் இணையலாம் என்று முடிவெடுத்த இந்த சமயத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் விஜயபாஸ்கருக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இதனால் தற்போது விஜயபாஸ்கர் தாவேகாவை லிஸ்டிலிருந்து எடுத்துவிட்டு திமுகவில் இணைவதற்கான அடுத்த கட்ட வேலையை பார்த்து வருவதாகவும் அவர் திமுகவில் இணைய போகிறார் என்றும், ஏனென்றால் நானும் தாவேகாவில் இணைந்துவிட்டு அவமானப்பட்டு வெளியேறுவதை விட முதலிலேயே நல்ல முடிவை எடுத்து திமுகவில் இணைவதுதான் சரி என்று தற்போது விஜயபாஸ்கரும் திமுகவில் இணைவதற்கான பேச்சுவார்த்தை தான் நடந்து கொண்டிருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. தற்போது இந்த செய்தி தாவேகாவினருக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஏற்கனவே பல சறுக்கல்களை சந்தித்து வரும் தாவேகா ஆட்சிக்கு இது ஒரு உட்கட்சி மோதலாகவும் பார்க்கப்படுகிறது. இப்படி ஒவ்வொருவராக கலந்து கொண்டே வந்தால் தாவேகாவின் ஆட்சி என்னாகும் என்று தற்போது கேள்விக்குறியாகவே அமைந்துள்ளது என்று பலரும் கூறுகின்றனர். ஓகே விவோஸ், இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.